ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம், அவதாரங்களும் அவற்றின் குறிப்பிட்ட நோக்கங்களும். அதுல இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 2ஆம் அத்தியாய ஸ்கந்தத்துல 7ஆம் அத்தியாயத்துல 20வது பதம், 20th ஸ்லோகம். சக்கரம் ச தீக்ஷ்டவீதம் தசசு சதேஜோ மன்வந்தரேசு மன்வம்ச மனுவம்சதரோ விபர்த்தி துஷ்டேசு ராஜசுதமம் யதிதபத் ஸ்வகீர்த்திம் சத்யத்ரிபிருஷ்ட உசதிம் ஹிருதயம் சரித்ரை. As the incarnation of Manu, the Lord became the descendant of the Manu dynasty and ruled over the Mysorean kingly order, subduing them by his powerful field weapon. Undeterred in all circumstances, his rule was characterized by his glorious fame. It spread over the 3 lokas, and above them to the planetary system of Satyaloka, the topmost in the universe. அப்போ இங்க ஸ்ரீமத் பாகவதத்துல பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அந்த அவதாரத்தோடைய குறிப்பிட்ட நோக்கம், எந்த நோக்கத்துக்காக, எதை நிறைவேற்றுவதற்காக பகவான் அவதரிக்கிறார். அவதாரங்களுக்கு இடையில கூட குறிப்பிட்ட நோக்கம் உண்டு. சும்மா ஏதோ மனம் போன போக்குல பகவான் அவதரிக்கிறது இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அவதாரங்கள்னா அந்த ஒரு அவதாரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கு. அந்த இடத்துக்கும் நேரத்துக்கும் சூழ்நிலைக்கும், இடம் நேரம் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல பகவானுடைய அவதாரம். அந்த அவதாரங்கள் மூலமா குறிப்பிட்ட நோக்கம். அந்த நோக்கங்கள் ஏற்கனவே பகவத்கீதையில பகவான் 4ஆம் அத்தியாயத்துல சொல்றார். எப்பெல்லாம் மக்கள் தர்மத்திலிருந்து விலகி போறாங்களோ அந்த தர்மத்தை திரும்ப புனஸ்தாபனம் பண்றதுக்காக அவதரிக்கிறதா. யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரதா அப்பியுத்தான அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ரீயாமி. அப்ப நான் உள்ளவாறு தோன்றுகிறேன் பகவான். எப்பெல்லாம் மக்கள் தர்மத்திலிருந்து விலகி போறாங்களோ அப்ப தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக, தர்மஸ்ய கிளானிர்னா தர்மத்திலிருந்து விலகுறது, அப்ப திரும்பி அந்த தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக பகவான் அவதரிக்கிறார். அப்படிங்க வரும்போது அவரு பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே. பக்தர்களை காப்பதற்கும் பரித்ராணாய சாது, வினாச்சாய் துஷ்கிருதி, துஷ்கிருதியை அளிக்கிறது பகவானுக்கு 2வது வேலை தான். பக்தர்களை காக்கிறதா ஃபர்ஸ்ட் பிசினஸ். பரித்ராணாய சாதுனா வினாச்சாய் துஷ்கிருதி, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அப்படி பகவான் யுகத்தோறும் அவதரிக்கிறார் தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறது. அப்போ பகவத்கீதையுடைய 4ஆம் அத்தியாயம் பார்த்தோம்னா பகவானை பற்றிய உன்னதமான அறிவை பகவானாலே வழங்கப்படுகிறது. பகவான் கிருஷ்ணனுடைய தெய்வீகமான ரூபம், அவரது செயல்கள், லீலைகள், அவருடைய அவதாரத்தை பற்றிய நாலேஜ் அதுக்கான அறிவு கிருஷ்ணர் பகவத்கீதையில அவரே கொடுக்கிறார். முதல்ல கிருஷ்ணா இந்த பூமியில அவதரிக்கிறாரு அப்படின்னா அவர் எப்படி அவதரிக்கிறாரு, எப்படி அவதரிக்கிறாருன்னு சொல்றாரு, ஏன் அவதரிக்கிறான்னு சொல்றாரு, எதுக்காக அவதரிக்கிறான்னு சொல்றாரு, இதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன பிரயோஜனம் சொல்றாரு. 4.6789 4ஆம் அத்தியாயம் 6, 7, 8, 9 இந்த 4 ஸ்லோகத்திலையும் பகவான் எப்படி இந்த பூமியில அவதரிக்கிறாரு, எதற்காக அவதரிக்கிறாரு, அவதாரம் செஞ்சு என்ன செய்யறாரு, இதை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு என்ன நன்மை. இந்த 4 ஸ்லோகத்திலையும் அந்த அற்புதமான ரகசியத்தை கிருஷ்ணா சொல்லியிருக்கார். ஏன்னா கிருஷ்ணாவுடைய லீலைகள்லாம் ரகசியம் தான், அதிசயம், அற்புதம் நிறைந்தது, அமானுஷ்யமான ஆற்றல் படைத்தது. அதனால
கிருஷ்ணா இந்த பூமியில நம்மை போல ஒரு சாதாரணமா பிறப்பெடுக்கல. பிறப்பற்றவரின் பிறப்பு சிறப்பான, அவர் பிறப்பற்றவர். அதனாலதான் கிருஷ்ணா சொல்றாரு, அவர் எப்படி இந்த பூமியில அவதரிக்கிறாரு, அஜோ விஷன் அவ்யயாத்மா, நான் பிறப்பற்றவனாயிருந்தும் நான் அழிவற்றவனாயிருந்தும் அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன், நான் உயிர்வாழில் மத்தியில் தோன்றுகிறேன். எப்படி தோன்றாரு? பகவான் பிறப்பற்றவர், இறைவன் அழிவற்றவர், ஆண்டவர் நித்தியமானவர். அந்த பரம்பொருள் பரம புருஷோத்தமனான பகவான் கிருஷ்ணர் பிறப்பற்றவர், அழிவற்றவர், நித்தியமானவர், அஜோபிஷன் அவ்யயாத்மா. அவர் உயிர்வாழிகள் மத்தியிலே தோன்றார், எல்லா உயிர்வாழிகளுக்கு மத்தியிலே தோன்றார். எப்படி தோன்றாரு? பிரகிருதிம் சமதிஷ்டப்ய சம்பவாமி ஆத்மமாயா, சொந்த சரீரத்துல. அவர் ஆன்மீக உடலோடு இங்க தோன்றார். சோ கிருஷ்ணனுடைய சரீரம் ஆன்மீகமான சச்சிதானந்த விக்கிரகம், நித்தியமான அறிவு நிறைந்த ஆன்மீகமான உடலோடு தோன்றார். பகவான் என்ன அவதாரம் எடுத்தாலும், பகவான் எந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டாலும் அது நித்தியமானது, அறிவு நிறைந்தது, ஆன்மீகமானது. அது வராக மூர்த்தியா, நரசிம்ம மூர்த்தியா, மத்ஸ்ய அவதாரமா, கூர்ம அவதாரமா, நரநாராயண ரிஷி, பரசுராமர், இப்படி பகவான். ஹரே கிருஷ்ணா. சோ பகவான் என்ன அவதாரம் எடுத்து வந்தாலும் அவர் அந்த சொந்த சரீரத்தோடய வர்றார். அவருடைய உடல் பௌதிகமானது அல்ல, அவர் உடல் ஆன்மீகமானது. அப்போ கிருஷ்ணா இந்த பூமியில இறங்கி வர்றாரு அப்படின்னா ஒரு ஆன்மீக சரீரத்தோட வர்றாரு. அப்ப அவதாரம்னா, கிருஷ்ணாவுடைய அவதாரம் அப்படின்னா அவர் தன் சொந்த சரீரத்தோட வர்றாரு, ஸ்பிரிச்சுவல் பாடி. வராகமூர்த்தி, நரசிங்கமூர்த்தி, வாமனமூர்த்தி, எந்த அவதாரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த அவதாரங்கள் எல்லாமே நித்தியமானது, அறிவு நிறைந்தது, ஆன்மீகமானது. அதனால இந்த அறிவு இல்லாதவங்க தான், இதை பற்றி அறிவு இல்லாதவங்க தான் அவர் ஒரு சாதாரண மனிதனாவோ இல்ல ஒரு கற்பனையான அவதாரமாகவோ இது ஒரு கட்டுக்கதையாவோ நினைப்பாங்க. இதை பற்றி தகவல் இல்லாத, இதை பற்றி அறிவு இல்லாதவங்க, அறியாமையில் இருக்கிறவங்க, அல்லது பொய்யகங்காரத்தில் இருக்கிறவங்க, அல்லது பகவான் மேல பொறாமை கொண்டிருப்பவங்க, கடவுள் இடத்துல பொறாமை கொள்றவங்க, பொய்யகங்காரத்தில் இருக்கிறவங்க, அறியாமையில் இருக்கிறவங்க, அவர்களால் இறைவனுடைய அவதாரங்களை புரிந்து கொள்ள முடியாது. அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அவங்க மனக்கற்பனை பண்ணலாம், இல்ல தத்துவ விசாரணை செய்யலாம், இல்ல வீண் ஆராய்ச்சியில் ஈடுபடலாம், என்ன பண்ணாலும் சரி புரிஞ்சுக்கவே முடியாது. காரணம் என்னதுன்னா, அவர் தன் சொந்த சரீரம், ஆன்மீக சரீரத்தோட வர்றாரு. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அவர் இங்க வந்ததுமே எப்பெல்லாம் மக்கள் தர்மத்திலிருந்து விலகுறாங்களோ அந்த தர்மத்தை திரும்பவும் புனஸ்தாபனம் பண்றதுக்காக வர்றாரு. தர்மசிய கிளானி, தர்மத்திலிருந்து மக்கள் விலகும் போது அது தர்மத்தை திரும்பவும் ஸ்தாபனம் பண்றாரு, ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அப்படி தர்மத்தை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது, தர்மத்தை புனஸ்தாபனம் பண்ணும்போது, அங்க பக்தர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது, பக்தர்களுக்கு தொந்தரவு வரும்போது, அந்த பக்தர்களை காத்து அசுரர்களை தண்டிக்கிறார். இதுதான் அவர் இங்க செய்யக்கூடிய. அவர் பகவான் தன் சொந்த ஆன்மீக சரீரத்தோட வராரு. தர்மத்தை இங்க வந்ததுக்கு அப்புறம் தர்மத்தை ஸ்தாபனம் பண்றாரு. தர்மத்தை ஸ்தாபனம் பண்றது மட்டும் இல்லாம பக்தர்களை காத்து அசுரர்களை தண்டிக்கிறார். அசுர குணம் படித்தவர். ரெண்டுமே கருணை தான். பக்தர்களை காப்பதும் கருணை தான், அசுரர்களை தண்டிப்பதும் கருணை தான். எப்படி அசுரர்களை தண்டிப்பது கருணையாகுது? அந்த கோரமான உடல்ல இருந்து, அந்த கொடூரமான வாழ்க்கையில தான் அவங்களை விடுவிக்கிறார். பகவான் கையால கொல்லப்படுறதுனால அந்த அசுரர்கள் வீடு பேர் அடைகிறார். சாயுச்ய முக்தி. ஒரு ஞானிகள், யோகிகள், ரிஷிகள் இவங்கெல்லாம் தபம் செஞ்சு அடையக்கூடிய முக்திய பகவான் கையால கொல்லப்படுறத ஒரு அசுரனே அடைச்சிடுறாரு. சோ இப்படி கிருஷ்ணா ரெண்டு விதமா செயல்பட்டாலும் ரெண்டுமே நன்மையில தான் முடியும். கிருஷ்ணாவுடைய செயல்ல கலங்கமே இருக்க முடியாது. அவர் அசுரங்கள் தொந்தரவு பண்றவங்க தான், ஆனாலும் அவங்களை தண்டிக்கிறது மூலமா விடுவிக்கிறார். சோ இப்படி இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இது என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் கேட்கலாம், என்ன நீங்க இந்த காலத்துல உட்காந்துட்டு ராமாயணம், மகாபாரதம், ராமநாமம், என்ன இது? எதுக்கு இதெல்லாம் என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? ராமநாமத்தை சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? ராமரை வழிபடுறதுனால என்ன பிரயோஜனம்?
அவருடைய லீலைகளை பற்றி கேட்கறதுனால என்ன பிரயோஜனம்? கேட்கலாம் ஒருத்தர். ஏன் இதெல்லாம் உட்காந்து பேசணும்? ஏன் இதெல்லாம் கேட்கணும்? அதோடைய ரிசல்ட் என்ன? ஜென்ம கர்ம சமய திவ்யம். கிருஷ்ணா சொல்றார், என் பிறப்பு செயல்கள்லாம் திவ்யமானது, திவ்யமானது, மங்களமானது. ஏவம் யோ வேதி தத்வதக. அது யாரு உள்ளபடி, ஆஸ் இட் இஸ், உள்ளது உள்ளவாறு. தத்வதக, தத்துவதகங்கிற வார்த்தை உள்ளது உள்ளபடி மாறாம. அது எப்ப கிடைக்கும்? உள்ளது உள்ளபடி மாறாம அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய குரு பரம்பரா, குரு சீட பரம்பரையிலிருந்து கேட்கணும். சும்மா ஏதோ அரசியல் தலைவர் பேசினாரு, சினிமா நடிகர் பேசினாரு, அதெல்லாம் இல்ல. அதிகாரப்பூர்வமான, அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயம், அதுல இருந்து வரக்கூடிய குருமார்கள் ஆச்சாரியிட்டு இருந்து கேட்கணும். அப்பதான் தத்துவதக, உள்ளது உள்ளவாறு தெரிஞ்சுக்கணும். இல்ல டிவி சீரியல் பார்த்தோ, இல்ல வாரமலர்ல அவருக்கு பத்திரிகையில கட் பண்ணி எடுத்தோ படிக்கிறதெல்லாம் ஆகாது. நிறைய பேர் வாரமலர் புஸ்தகத்துல கட் பண்ணி படிப்பாங்க, சில டிவி சீரியல் பார்ப்பாங்க, சிலர் ஏதாவது தெருக்கூத்துல எல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் இல்ல. அதிகாரப்பூர்வமான, அதிகாரப்பூர்வமானது அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரியருடைய விளக்கம், குருமார்களுடைய விளக்கம், அங்கிருந்து கேட்கணும். தத்வதக. அப்படி ஒருத்தர் கேட்டு சரியா புரிஞ்சுக்கிட்டா பகவானுடைய பிறப்பு செயல்களை ஒருத்தர் உள்ளது உள்ளவாறு தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும்? தெக்த்வா தேகம், இந்த உடலை விட்டவுடன் புனர்ஜன்ம நைதி, மறுபிறவி கிடையாது. மாம் ஏதி, என்னை அடைகிறார் அர்ஜுனா. அப்ப வெறுமனே பகவானுடைய அவதாரங்கள், அவருடைய குணாதிசயங்கள், அவரது லீலைகள், அவரது மகிமைகள், பகவானுக்கு பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றம், பக்தருடைய தெய்வீக குணங்கள், இதை பற்றி கேட்பதால, பாடுவதால, உள்ளவாறு நாம் அறிந்து கொள்வதால என்னாகும்? சரீரத்தை விட்ட உடனே நம்ம பகவான் போய். அதனாலதான் பாகவதம் முழுவதுமே இந்த வர்ணனைகள் நிறைந்திருக்கின்றன. பாகவதம் முழுவதுமே இந்த வர்ணனைகள் தான். பகவானுடைய பிறப்பு, பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அந்த அவதாரத்துடைய செயல்கள், அதோடைய மகிமைகள், இது ஃபுல்லு பாகவதத்தை நிறைந்திருக்கு. அதனாலதான் சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிகிட்ட கேட்கிறாங்க, பகவானுடைய பல்வேறு அவதாரங்களை பத்தி சொல்லுங்க. ஏன் அவர் எதுக்காக அவதாரம் செய்யறாரு? சிருஷ்டி பிள்ளைகளை பத்தி சொல்லுங்க. 6 கேள்வி கேட்டாங்க சௌனகாதி முனிவர்கள். ஆஹ் பாகவதம் முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயத்துல படிச்சணும். சூத கோசாமிட்ட 6 கேள்வி கேட்கிறாங்க. எல்லா வேதத்தையும் எடுத்து அதை ஒரு சாரமாக்கி கொடுங்க. எல்லா வேதத்தோட சாரம், எசன்ஸ். ஏன்னா இந்த சௌனகாதி முனிவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது, கலியுக மக்களால வேதங்களை முழுமையா பின்பற்ற முடியாது. மந்தாசு மந்தமதியோ, அறிவு பற்றாக்குறை உள்ளவங்க, சோம்பேறிங்க. அதனால கலியுக மக்களால வேதங்களை புரிந்து கொள்றதோ, வேதங்களை முழுமையா பின்பற்றுவதோ சாத்தியம் இல்லை. அதனால முனிவர்களா கேட்டாங்க, ஓ சூத கோசாமியே, எல்லா வேதத்தையும் சாரமா எடுத்து எங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அந்த அவதாரத்துடைய நோக்கங்களை பற்றி சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணர் ஏன் வசுதேவருக்கு தேவிக்கு குழந்தையா வந்தாரு, அந்த லீலையை பற்றி சொல்லுங்க. அப்புறம் சிருஷ்டிப்பு லீலையை பத்தி சொல்லுங்க. எப்படி இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டது, அந்த லீலையை பற்றி சொல்லுங்க. இப்படி அவங்க கேள்வி கேட்டாங்க. அதுல ஒரு கேள்விதான் இது, பல்வேறு அவதாரங்களும் அவற்றின் நோக்கங்கள். எதுக்காக பகவான் பல்வேறு அவதாரம் செஞ்சாரு, அவருடைய நோக்கம் என்ன? இப்ப நம்ம ஒரு அவதாரமா பார்த்துட்டு வரோம். இதுதான் நாம் பகவானுடைய அவதாரங்களையும், அவற்றின் செயல்களையும், அவற்றின் நோக்கங்களையும் புரிந்து கொள்வதற்கான சரியான வழி. சரியான வழிமுறை என்னது? பாகவதத்தின் தகவல்களை பெறுவது. பகவானுடைய ஓரொரு அவதாரமும், அந்த அவதாரத்தின் நோக்கமும், அந்த செயல்களையும், அந்த லீலைகளையும் பாகவதம் போன்ற சாஸ்திரத்திலிருந்து தகவல்களை பெறுவது. ஆச்சாரியருடைய விளக்கம், சில பிரபுபாவுடைய விளக்கங்களை படிப்பது, குருமார்கள்ட்ட கேட்பது. அப்போ இறை விஞ்ஞானம், இறைவனை பற்றி விஞ்ஞானம், கிருஷ்ண தத்துவத்தை சாஸ்திரம் மூலமாகவும் ஆச்சாரியின் மூலமாகவும் சாதுக்கள், சாது சாஸ்திரம் குரு, இதுதான் நாம் அறிவு பெறுவதற்கான சிறந்த வழி. அதாவது பகவானுடைய அவதாரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான சிறந்த வழி. ஏன்னா நாம ஒரு அல்ப ஜீவராசி. என்னடா இப்படி சொல்லிட்டீங்களே, என்ன இப்படி சொல்றீங்க, ஒரு மனிதனை போய் அல்ப ஜீவராசி சொல்லிட்டீங்களே. இன்னைக்கு மனிதன் என்னெல்லாம் பண்றாங்க, இன்னைக்கு விஞ்ஞானிகள் எவ்வளவு அதிசயமான பொருட்களை கண்டுபிடிக்கிறாங்க, என்னென்ன அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது. வேறு கிரகத்துக்கு போவதற்கெல்லாம் எந்திரம் விடுறாங்க. இப்படி அவங்க
என்னெல்லாமோ முயற்சி பண்றாங்க. விஞ்ஞான முன்னேற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சி, எப்படிலாம் தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எப்படிலாம் ஆயிட்டு இருக்கு. ஆஹ் தொழில்துறையில எவ்வளவு சாகசம் பண்றாங்க. நீங்க போய் அல்ப ஜீவராசி சொல்லிட்டீங்களே, ஆனா இதுதான் உண்மை. ஏன்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கால கணக்கு ஒரு ஒரு கால்குலேஷன் பார்ப்போம். இந்த கால்குலேஷன் இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கும். உங்களுக்கு புரிய கஷ்டமா தான் இருக்கும். அதனால கவனமா கேட்டாதான் புரியும். இன்னைக்குள்ள வகுப்பு ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஏன் இந்த மனிதன் ஒரு அல்ப ஜீவராசின்னு சொன்னது இப்ப உங்களுக்கு புரியும். எப்படி புரியும்? சோ மனிதனுக்கும் ஆஹ், ரெண்டு விஷயம் நம்ம எடுத்துக்கோங்க. பகவான் கிருஷ்ணா, கிருஷ்ணருக்கும் மனிதனுக்கும் இடையில என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்கு. நம்முடைய ஏன் இந்த மனிதன் ஹரே கிருஷ்ணா. சரி, சரி. ஏன் மனிதனுடைய ஆயுள் காலம் அல்பமானது? ஏன் மனிதனுடைய ஆயுள் காலம் அல்பமானது? அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது இந்த பிரபஞ்சத்துல? பகவானுடைய தனித்தன்மை என்ன? பகவானுடைய தனித்தன்மை மகிமையும் என்ன? இது நம்ம நம்ம கவனமா புரிஞ்சுக்கணும். அப்பதான் புரியும் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு. நம்ம எங்க இருக்கோம், பகவான் எங்க இருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறாங்க இல்லையா, கடவுள் இருக்காரா இல்லையா? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் ஒரு காலத்துல கிடையவே கிடையாது. ஒரு காலத்துல சில வருடங்களுக்கு முன்பாக கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுள் கிடையாது, அவரை காமிக்க முடியுமா, இந்த மாதிரி கேள்விகள் ஒரு காலத்துல கிடையாது. அப்ப என்ன கேள்வி இருந்தது? கடவுளுக்கு உருவமா அருவமாங்கிற கேள்வி இருக்கு. கடவுள் உருவமா அருவமா? நீங்க பகவத்கீதையில கூட பாருங்க. 12ஆம் அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்துல அர்ஜுனன் கேட்கிறாரு. அர்ஜுனன் கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்கல. ஏன்னா அர்ஜுனன் நாத்திகன் கிடையாது. அப்போ ஒரு காலத்துல நாத்திகர்கள் கிடையாது. ஆனா ஒரு காலத்துல எந்த மாதிரி மக்கள் இருந்திருக்காங்க? உருவ வழிபாடு செய்யறவங்க இருக்காங்க, அருவ வழிபாடு செய்யறவங்க இருந்திருக்காங்க. அதனாலதான் அர்ஜுனன் கேட்டாரு, ஓ கிருஷ்ணா, உங்களை உங்களுடைய தோன்றா ரூபம், உங்களுடைய தோன்றா ரூபத்தை வழிபடுறவங்க உயர்ந்தவங்களா, அல்லது உங்களை இந்த சச்சிதானந்த ரூபத்துல உருவ வழிபாடு செய்யறவங்க பக்குவமானவங்களா? யார் பக்குவமானவங்க? உங்களை உருவமற்ற தன்மையில வழிபடுறவங்க பக்குவமானவங்களா, அல்லது உங்களை இந்த சச்சிதானந்த ரூபத்துல உங்களை உருவ வழிபாடு செய்யறவங்க பக்குவமானவங்களா? இந்த கேள்விதான் இருந்திருக்கு. ஆனா கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற கேள்வி இல்லை. ஆனா இன்னைக்கு மனிதனுக்கு சந்தேகம். இன்னைக்கு பெரும்பாலான மக்களுக்கு சந்தேகம், கடவுள் இருக்காரா இல்லையா. அதுவும் குறிப்பா இன்னைக்குள்ள இளைஞர்கள் பெரும்பாலான மக்களுக்கு கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுள் இருந்தா ஏன் நம்ம முன்னாடி வரமாட்டேங்கிறாரு, கடவுள் இருந்தாருன்னா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, இந்த மாதிரி 1000 கேள்வி. சோ இது மனித மூளை வச்சு உணரக்கூடியது அல்ல. இந்த மதி சிறு மதி படைத்த இந்த மனித மூளை வச்சு கடவுளை உணரக்கூடியதல்ல. ஏன்னா உங்களுக்கு கடவுள் யாருன்னு இப்ப சொல்றேன். வேதத்துல புராணங்கள்ல கடவுள் யாருன்னு சொல்லியிருக்கு. கடவுள் யாரு அப்படி தெரியணுமா? கடவுள் யாரு, கிருஷ்ணர் யாரு, அவருடைய அமானுஷ்யமான சக்தி என்ன அப்படின்னு தெரியணும்னா முதல்ல நம்ம பூச்சியில இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு உதாரணம், ஒரு எறும்பு, அற்ப எறும்பு. இந்த எறும்பினுடைய ஆயுள் காலமும் என்னுடைய ஆயுள் காலமும் ஒன்றல்ல. என்னுடைய ஆயுள் காலத்தை ஒப்பிடும்போது எறும்பு ஒரு அற்ப ஜீவராசி. எறும்பு, பூச்சிங்க, புழுக்கள், பூச்சி, சின்ன சின்ன பூச்சி உயிரினங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த பூச்சிகள்லாம் என்னுடைய ஆயுள் காலத்தோடு ஒப்பிடும்போது அல்ப ஜீவராசி, அல்பமான. அதுக்கப்புறம் என்னுடைய ஆயுள் காலத்தை தேவர்களோடு ஒப்பிடும்போது நான் அல்ப ஜீவராசி. தேவர்கள் இருக்காங்க, 33 கோடி தேவி தேவர்கள். இந்த தேவி தேவர்களோட என்னுடைய ஆயுள் காலத்தை ஒப்பிடும்போது நான் அல்ப ஜீவராசி. என்னுடைய ஆயுள் காலம் எனக்கு எப்படி ஒரு எறும்பு ஒரு சாதாரண உயிரினமோ, அது மாதிரி தேவர்களுக்கு நான் ஒரு சாதாரண உயிரினம். எப்படி? என்னுடைய 6 மாதம் தேவர்களுக்கு ஒரு பகல், என்னுடைய 6 மாதம் தேவர்களுக்கு ஒரு இரவு. இந்த மாதிரி எனது ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள். அப்போ எனது ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள்னா என்னுடைய 365 வருஷம் தேவர்களுக்கு ஒரு வருஷம். அப்ப எப்படி? என்னுடைய ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள்,
இப்படி நான் 365 வருஷம், தேவர்களுக்கு ஒரு வருஷம், இந்த மாதிரி அவங்க 100 வருஷம். அப்போ தேவர்களுடைய ஆயுள் காலம் என்னோடு ஒப்பிடும்போது, அதாவது ஜீவாத்மா மனிதர்கள், ஓகே, தேவர்களும் ஜீவாத்மா தான் மனிதர்கள். தேவர்களுடைய ஆயுள் காலத்தை மனிதர்களோடு ஒப்பிடும்போது மனிதன் ஒரு அல்ப ஜீவராசி. 100 வருஷம் தான். இந்த 100 வருஷம் கூட உறுதி இல்லை இன்னைக்கு. 55, 60, 65 அவுட்டு. மேக்சிமம் 70. ரொம்ப அபூர்வமா தான் 85, 90 இருக்க. அப்போ என்னுடைய ஆயுள் காலம் அல்பம். எப்படி எனக்கு எறும்பு வந்து ஒரு அல்ப ஜீவராசியோ, எறும்பு, புழுக்கள், பூச்சிகள் எனக்கு ஒரு அல்ப ஜீவராசி, அந்த மாதிரி தேவர்களுக்கு நான் அல்ப ஜீவராசி. இந்த மனுஷங்க தானே. அதனாலதான் ராவணன் பாருங்க, ராவணன் வந்து கடும் தவம் செஞ்சார். பிரம்மதேவரி மகாதேவரி பிடிச்சி கடும் தவம் செஞ்சுட்டு ராவணன் நிறைய வரம் வாங்கினாங்க. மனுஷங்களை அவன் மதிக்கவே இல்லை. இந்த மனுஷங்க என்னென்ன பண்ணிட முடியும்? அல்ப ஜீவராசி தான். அப்ப ராவணனை பொறுத்த வரைக்கும் மனுஷங்க அல்ப ஜீவராசி. இந்த மனிதர்களால் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. நான் அதீத ஆற்றல் படைச்சவன், நான் தேவர்களுக்கு நிகரானவன், நான் இந்திராதி தேவர்களை ஜெயிச்சிடுவேன் அப்படிங்கிற கர்வம் கொண்டு ராவணன் மனிதர்களை துச்சமா நினைச்சேன். இந்த மனிதர்களால் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது, ராட்சசர்களால என்ன வெல்ல முடியாது, அசுரர்கள் என்ன வெல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த மனிதர்களோட அல்ப ஜீவராசி தான். அப்ப ராவணனுக்கே மனிதர் அல்ப ஜீவராசி, நம்ம தேவர்களை பற்றி சொல்ல என்ன இருக்கு? சரி, இப்ப இந்த தேவர்களுடைய ஆயுள் காலம் பிரம்மாவுடைய ஆயுள் காலத்தோடு ஒப்பிடும்போது தேவர்கள் அல்ப ஜீவராசி. இது எப்படி? இன்னைக்கு வந்து மனுக்கள், இந்த ஸ்லோகத்துல 20வது ஸ்லோகத்துல மனுக்களை பற்றி வர்ணனை. இந்த மனுக்கள் யாரு? மனுவுடைய அவதாரம். ஏன் கடவுள் மனுவுடைய அவதாரத்தை ஏற்கிறாரு? இந்த மனுவுடைய அவதார நோக்கம் என்ன? அதான் இன்னைக்கு ஸ்லோகம். இப்போ பிரம்மாவுடைய ஆயுள்காலம் தெரிஞ்சாதான் மனுக்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மனுக்கள் பிரம்மாட்டு இருந்தா வராங்க. இப்போ பிரம்மாவுடைய ஆயுள் காலத்தை தெரிஞ்சுக்கணும்னா தேவர்களுடைய ஆயுள் காலம் அல்பமானதுன்னு. எப்படின்னா 4 யுகம், சத்திய, திரேதா, துவாபர, கலி, இந்த 4 யுகம். இப்ப எந்த யுகம் நடக்குது? கலியுகம் நடக்குது. இந்த 4 யுகத்துல இப்ப கலியுகம் நடக்குது. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கலியுகம் வந்து கலியுகத்துடைய டியூரேஷன், கலியுகத்துடைய மொத்த எண்ணிக்கை 4,32,000 வருஷம். இத 2ஆ ஆக்குனா 8,64,000 வருஷம் துவாபரயுகம். அதை திரும்பி ஆட் பண்ணா 4 லட்சம் 4,32,000 வருஷம் கலியுகம். திரும்பி ஒரு 4 லட்சத்தை கூட்டுனா 8,64,000 வருஷம் துவாபரயுகம். அது கூட திரும்பி ஒரு 8,64,000 கூட்டினா 17 லட்சத்தி சில்லற வரும். அது வந்து திரேதாயுகம். அதுக்கப்புறம் 32 லட்சம் வருஷம், 32 லட்சம் வருஷம் வந்து சத்தியுகம். 4 யுகம் 4 யுகம் இருக்கு இல்லையா? சத்திய, திரேதா, துவாபர, கலி. இந்த 4 யுகம் சத்திய, திரேதா, துவாபர, கலி 32 லட்சம் வருஷம், 17 லட்சம் வருஷம், 8,64,000, 4,32,000. இது 4ஐயும் கூட்டினா ஒரு சதுரயுகம். அதாவது வந்து அன்மியூட் ஆயிட்டே இருக்காங்க. ஆன்லைன் கிளாஸோட ப்ராப்ளம். ஆன்லைன் கிளாஸ்ல வீடியோ ஆன் பண்ண மாட்டாங்க, அன்மியூட் பண்ணி வச்சுட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. எனிவே, ஓகே. சரி, என்ன பேசிட்டு இருந்தோம்? இந்த 4 யுகம், இந்த 4 யுகத்தை கூட்டினா ஒரு சதுரயுகம். இந்த 4 யுகத்தை கூட்டினா ஒரு சதுரயுகம். இந்த 4 யுகத்தை 1000ஆல பெருக்குனா ஒரு கல்பம். இந்த 4 யுகத்தை 1000ஆல பெருக்குனா ஒரு கல்பம். அந்த ஒரு கல்பம் பிரம்மாவுடைய ஒரு பகல், திரும்பி ஒரு கல்பம் பிரம்மாவுடைய இரவு. இந்த மாதிரி பிரம்மா வந்து 365 நாள் பிரம்மாவுக்கு 1 வருஷம். அப்படி 100 வருஷம் பிரம்மா வாழ்றாரு. அதனால பிரம்மாவுடைய ஆயுள் காலம் ரொம்ப ரொம்ப வினோதமானது. இந்த பிரம்மாவுடைய ஆயுள் காலம் ரொம்ப வினோதமானது. அந்த பிரம்மாவுடைய ஆயுள் காலத்துல இங்க பிரபுபார் சொல்லியிருக்காரு, மன்வந்தர் அவதாரம், மனு அவதாரம் எடுக்கிறார். எப்படி பகவான் எடுக்கிறாரு மனு அவதாரமா? பார்த்தோம்.
ஆ In one day of Brahma, there are 14 Manus changing one after another. ஒரு பிரம்மாவுடைய ஒரு நாள்ல பிரம்மாவுடைய ஒரு நாள்ல 14 மனுக்கள் மாறுறாங்க. இந்த மனுக்கள்னு யாரு? இந்த மனுக்கள் தான் மனித குல தந்தை, நம்முடைய தந்தை, நம்ம எல்லோருக்கும் தந்தை, எல்லா மனிதர்களுக்கும் தந்தை மனுக்கள். அதுல 14 மனு இருக்காங்க. சாய்பு மனு, சாரோச்சிச மனு, சக்ஷுச மனு, அப்புறம் இந்திர சாவர்ணி, மேரு சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, தக்ஷ சாவர்ணி, அப்புறம் வைவஸ்வத மனு. இந்த மாதிரி ஒரு 14 மனு, 14 மனுஸ். இந்த 14 மனு ஒரு கல்பத்துல பிரம்மாவுடைய ஒரு பகல்ல 14 மனு மாறுறாங்க. அப்படின்னா இவங்களோட ஆயுள் காலம் எவ்வளவு பாருங்க, எவ்வளவு வினோதமானது இந்த மனுக்களோட ஆயுள் காலம். So in that way there are 420 manus in 1 month of Brahma. ஒரு மாசத்துல, பிரம்மாவுடைய ஒரு மாசத்துல 420 மனுக்கள் மாறுறாங்க. பிரம்மாவுடைய ஒரு வருஷத்துல 5040 மனுக்கள் மாறுறாங்க. பிரம்மாவுடைய ஒரு லைஃப்ல 5,04,000 மனுக்கள் மாறுறாங்க. அப்படின்னா என்னது? இந்த மனுக்கள் வந்து போறாங்க. அப்ப இவங்களோட டியூட்டி என்ன? எதுக்காக மனுக்கள் வராங்க? ஏன் பகவான் மனு அவதாரம் செய்யறாரு? ஏன்னா மனுதான் மனிதகுல தந்தை, மனிதகுல தந்தை. சோ இந்த மனு என்ன பண்றாரு? எப்பெல்லாம் அரசர்கள், நாடை ஆளக்கூடியவங்க, இவங்கெல்லாம் தவறான வழியில போகும்போது அவங்கள தண்டிச்சு திரும்பி தர்மத்தை ஸ்தாபனம் பண்றாரு. அதான் இங்க ஸ்லோகத்துல ஸ்டார்டிங்ல ப்ரோபாஸ் டிரான்ஸ்லேஷன்ல படிச்சோம். As the incarnation of Manu, Lord became the descendant of the Manu dynasty. மனு வம்சத்துல பகவான் மனுவா தோன்றுகிறார். And ruled over the Mycenaean kingly order, subduing them by his powerful wheel weapon. தன் சக்கரம் கொண்டு யாரெல்லாம் வீண் கர்வம் கொண்டு அகந்தை கொண்டு மன்னர்கள் நடக்கிறாங்களோ அவங்கள தண்டிக்கிறார். அதாவது சத்திரிய குலத்துல பிறந்து அதற்கான தர்மத்தை செய்யாம அதுல தவறும் போது பகவான் மனு அவதாரம் செஞ்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறார். And delivered in all circumstances, his rule was characterized by his glorious fame. It spread over the three lokas, and above them to the planetary system of Satyiloka, the topmost of the universe. So இப்படி இந்த மனுவோடைய ஆட்சியும் மகிமையும் புகழும் 3 உலகம் பரவி பிரம்மலோகம் வரைக்கும். சோ அப்படி ஆகச்சிறந்த ஒரு ஆட்சி, அதுதான் மனு சம்ஹிதா. மனித குலத்துக்காக மனு கொடுத்தது மனு சம்ஹிதா. ஒரு மனிதன் என்ன பின்பற்ற வேண்டும்? மனு தர்மம், மனித தர்மம் என்ன? ஒரு மனித குலத்துக்கான தர்மம் என்ன? அந்த மனிதன் எத்தகைய கடமைகளை செய்ய வேண்டும், என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, தர்மம் என்ன, அதர்மம் என்ன, ஆணினுடைய தர்மம் என்ன, பெண்ணினுடைய தர்மம் என்ன, குடும்பஸ்தனுடைய தர்மம் என்ன, துறவியோர் எல்லா தர்மங்களும் இந்த மனு சங்கீதில் இருக்கு. பெண்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஆண்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. இப்படி இந்த மனு, மனித குல தந்தையான மனு இவருடைய ஆயுள் காலம் வினோதமானது. அப்ப நம்மளோட ஆயுள் காலத்தோடு ஒப்பிடும் போது தேவர்களும் மனுக்களுடைய ஆயுள் காலம் வினோதமானது. இந்த மனுக்கள் என்ன ஆகுறாங்க? பிரம்மாவுடைய ஒரு பகல்ல பிரம்மாவுடைய ஒரு பகல்ல 71 மனு, 420 மனு மாறிடுறாங்க. இந்த 14 பேர் மாறி மாறி வருவாங்க. 420 மனு ஒரு மாசத்துல, பிரம்மாவுடைய ஒரு மாசத்துல மாறுறாங்க. இப்படி பிரம்மாவுடைய ஒரு வருஷத்துல 5,40,000 மனு மாறுறாங்க. அப்புறம் பிரம்மாவுடைய ஆயுள் காலத்துக்குள்ள எத்தனை மனு மாறுறாங்க? எஸ், ஒரு பிரம்மாவுடைய ஆயுள் காலத்துக்குள்ள 5,04,000 மனு. சோ ஒரு மாசத்துல one day is changing. In that way, there is a 420 manus in 1 month. In a month of Brahma, 5,040 manus in 1 year of Brahma. Yeah. So 420 மனு ஒரு மாசத்துல மாறுறாங்க. அப்படின்னா இந்த 14 மனு மாறி மாறி ரூல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்குள்ள 5,40,000 மனு மாறிடுறாங்க. அப்புறம் ஒரு லைஃப் டைம் பிரம்மாக்குள்ள 5,00,000
சோ ஒரு மாசத்துல 5040 மனு, ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரம்மாவுடைய லைஃப் டைம்குள்ள 5,04,000 மனு மாறுறாங்க. அதனால இந்த மனுக்களுடைய லைஃப் புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்ப பிரம்மாவுடைய ஆயுள்காலம் எங்க? பிரம்மாவுடைய ஆயுள்காலம் நம்ம கற்பனைக்கே எட்டாது. சரி, இப்ப பரமபுருஷோத்தமனான பகவானுக்கு வரும். இப்படி பிரம்மாவுடைய ஆயுள் காலத்துக்குள்ள இவ்வளவு மாற்றம் நடக்குது. ஒரு பிரம்மாவுடைய லைஃப் டைம்குள்ள ஒரு பிரம்மாவுடைய லைஃப் டைம்குள்ள இவ்வளவு மனுக்கள் வந்து போறாங்க, இவ்வளவு தேவர்கள் தோன்றி இருக்காங்க, இவ்வளவு ஜீவாத்மாக்கள் பிறக்கிறாங்க, இறக்குறாங்க, பிரபஞ்சம் படைக்கப்படுது, அழிக்கப்படுது. இதெல்லாம் பிரம்மா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பிரளயத்தை பிரம்மா பாக்குறாரு. அதான் நேத்து இதுக்கு முன்னாடி ஸ்லோகங்களை பார்த்தோம். ஒரு பிரளயத்தை பிரம்மா பாக்குறாரு. அவர் முன்னாடி எல்லாம் அழிக்கப்படுது, படைக்கப்படுது, அழிக்கப்படுது. தன் மகா பிரளயம் வரும்போது பிரம்மாவும் பயந்து பிரார்த்தனை செய்யறாரு. பிரம்மா உட்பட எல்லாம் பகவானுடைய விஷ்ணுவோட உடல்ல மகாவிஷ்ணுடைய உடல்ல போறாரு. அப்போ இந்த மகாவிஷ்ணு யாரு? ஒரு தடவை சுவாச காற்றை உள்ளிழுத்தாருன்னா பிரம்மா உட்பட எல்லாரும் உள்ள போயிடுறாங்க. அகைன் சுவாசத்தை வெளியிடும் போது பிரம்மா உட்பட எல்லாம் வெளியே வர்றாங்க. இங்க உட்காந்துட்டு கடவுள் இருக்காரா இல்லையா, அவருக்கு ரூபம் இருக்கா இல்லையா, எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பகவானுடைய ஒரு சுவாச காற்றுல யசைதனிஸ்வசித காலம் அதாவலம்பிய ஜீவந்தி லோக பிலதா ஜெகதண்டநாதா விஷ்ணுர் மகாச யகலா விசேஷோ கோவிந்தமாதி புருஷம் தமகம்பஜா ये कार्नवा जले मजदिस्मयोगः नित्रम अनंत जगदंड सरोमकूपा आधार शक्ति अवलंब्य परम स्वमूर्तिम கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த மகாவிஷ்ணுடைய ரோம கூபத்திலிருந்து எண்ணற்ற அண்டங்கள் வருது. அந்த ஓரொரு அண்டத்துக்குள்ளே ஒரு நுழையிறாரு. அண்டாந்தரஸ்து பரமான ஜெயாந்தரஸ்தம். கார்னோஷாய் விஷ்ணு, கார்னோஷாய் விஷ்ணுடைய ரோமத்திலிருந்து எண்ணற்ற அண்டங்கள் வருது. அதுக்கப்புறம் அந்த ஓரொரு அண்டத்துக்குள்ளே ஒரு கர்ப்போஷாய் விஷ்ணுவை நுழையிறாரு. அந்த ஓரொரு அண்டத்துக்குள்ளேயும் அவர் கர்ப்போஷாய் விஷ்ணுவை நுழைஞ்சு அவர்கிட்ட இருந்து பிரம்மா தோன்றாரு. அந்த பிரம்மாட்ட இருந்து எண்ணற்ற மனுக்கள் தோன்றாங்க. ஓரொரு பிரபஞ்சத்துக்கும் ஓரொரு அண்டத்துக்கும் எண்ணற்ற மனுக்கள், எண்ணற்ற தேவர்கள். இது அப்படி ஒரு பேக்கேஜா இருக்கு. அப்படியே ஒரு ஒரு அண்டமா இருக்கு. இந்த மாதிரி எண்ணற்ற அண்டங்கள். இந்த எண்ணற்ற அண்டங்கள் பகவான் விஷ்ணுவுடைய ரோமத்திலிருந்து வருது. அதுக்கப்புறம் கர்ப்போஷா விஷ்ணு நுழைச்சாரு. அதுக்கப்புறம் பிரம்மா உயிர்வாளிகளை படைக்கும் போது அவருடைய இதயத்துல பரமாத்மா சிரோஷா விஷ்ணுவா இருக்கு. அதனால கிருஷ்ணாவுடைய சக்தியை அமானுஷ்யமானது, அச்சிந்திய சக்தி. இந்த அச்சிந்திய சக்திய இந்த ஜட மூளையை வச்செல்லாம் உணர முடியாது. இன்னைக்கு இதுதான் முயற்சி பண்றாங்க. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? கடவுளை இந்த மூளையை வச்சு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஜட மூளைய, ஜட புலன்கள், அசுத்தமான கலங்கமான ஜட புலன்களை வைத்துக்கொண்டு, இந்த ஜட மூளையை வச்சுக்கொண்டு இதுல கற்பனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கடவுள் யாரு, பிரபஞ்சம் எப்படி வந்தது, இது பஞ்சபூதங்கள் எப்படி வந்தது, ஒன்னும் தெரிஞ்சுக்க முடியாது. ஒண்ணு தெரியும். அதற்கான தகவல் இங்க பாகவதத்தில் இருக்கு. அப்ப பாகவதத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லாமல், ஆச்சாரியரை ஏற்றுக்கொள்ளாம, குருவை ஏற்றுக்காம இந்த ரகசியம் ஒருத்தருக்கு புரியவே புரியாது. குழப்பமாவும் அதிசயமாவும் ஆச்சரியமாவும் தான் இருக்கு. சோ எப்படி இந்த மனுக்கள் 14 மனுக்கள் அவங்கதான் மனித குலத்தை வழி நடத்துறாங்க. இன்னைக்கு அடுத்தது என்ன ப்ராப்ளம்? இன்னைக்கு அடுத்த பிரச்சனை என்னன்னா, இந்த மனு சமீதை எடுத்துக்கொண்டு போராடுறாங்க. ஓ, மனு சமீதியில பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது எப்படி சொல்லலாம்? அப்ப சாஸ்திரங்களை போட்டு கொளுத்துக்கு. இந்த முட்டாள்கள், அறிவியலிகள், சாஸ்திரத்தை உள்ளவாறு புரிஞ்சுக்காதவங்க, சாஸ்திரத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்? தத்வதக, உள்ளவாறு புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? குரு சீட பரம்பிலிருந்து கேட்கணும், ஆச்சாரியிட்ட விளக்கம் கேட்கணும். நம்மளா எடுத்து படிச்சுக்கிட்டு மனுசந்தி இப்படி சொல்லியிருக்கா, அது எப்படி சொல்லலாம், எல்லா மனுசந்தி ரோட்ல போட்டு கொளுத்துங்க, நமக்கு சனாதன தர்மத்தை ஒழிக்கணும், மனுசமிதியை ஒழிக்கணும். இந்த அசுரர்கள், இந்த அசுரர்கள், முட்டாள்கள், அறிவியலிகள், இவங்களுக்கு அது புரியாது. ஒரு காலத்துல மனு சமீதியில சொன்ன விஷயங்கள் கலியுகத்துக்கு பொருத்தம் இல்லாம இருக்கலாம். அப்படின்னா கலியுகத்துக்கு பொருத்தமான விஷயம் என்ன? அடுத்த கேள்வி வரும். சரி, மனு சமீதை இப்ப யாரால பின்பற்ற முடியும்? மனு சங்கீதையை இன்னைக்கு மனிதர்களால் பின்பற்றுறது கடினம். ஏன்னா அது ஒரு காலத்துல மனித குலத்துக்காக மனுக்களால் போதிக்கப்பட்டது. எந்த மாதிரி காலத்துல? வேத காலத்துல. வேத காலத்துல வேத நியமங்களை பின்பற்றக்கூடிய மனிதர்களுக்காக மனு சங்கீதை. அதுல மன்னர் ஆட்சி இருந்தது. மன்னர்கள் எப்படி இருக்கணும், பிராமணர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், எல்லாம் சொல்லியிருந்தது.
இவங்க ஒரு விஷயத்தை மட்டும் உருவி எடுத்துக்கலாம். இன்னைக்குள்ள போலியான சமூக போராளிங்க, போலியான அரசியல் தலைவர்கள், போலியான மத போதகர்கள், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த விஷயத்தை உண்மையா எடுத்துக்காம, இதுல இருந்து முழுமையா படிக்காம சரியான இடத்துல இருந்து கேட்கறது. ஓகே, உங்களுக்கு மனுஷம் இதுல சந்தேகமா, வாங்க, ஆச்சாரியன்மார்கள் இருக்காங்க, சம்பிரதாயம் இருக்கு, உட்காருங்க, கேளுங்க, ஆச்சாரியர்கிட்ட வாங்க, குருமார்கள்ட்ட வாங்க. ஓ, உங்க சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானதுன்னு சொல்றாங்க, உங்க சம்பிரதாயத்துல குருமார்கள் இருக்காங்க, எங்களுக்கு இதை கிளியர் பண்ணுங்க. மனு சமிதி எப்படி இப்படி சொல்லலாம், மனு சமிதியை பற்றி உங்க கருத்து என்ன, இப்படி கேட்கணும். இதை விட்டுட்டு நாமளா ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு, நாமளா ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு, நாமளா ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு தலையும் துண்டிச்சிருவாங்க, வாளையும் துண்டிச்சிருவாங்க. தலையும் வாளையும் துண்டிச்சுட்டு மொண்டத்தை மட்டும் எடுத்துக்கிறது. முண்டத்தை மட்டும் எடுத்துட்டு இப்படி சொல்லியிருக்கு, இப்படி சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கு, அதுக்கு பின்னாடி போலியானவர்களுக்கு ஆஹ் எல்லாமே கலியுகத்துக்கு சாத்தியம் இல்ல மனு சமயத்துல சொல்லிருக்கிறது. சோ என்ன சாத்தியம் கலியுகத்துலங்கிறத பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க பிரபுஜி. இல்ல இல்ல இல்ல, இப்போ கடைசியா என்ன பேசணும், மனு சமிதியை பத்தி என்ன பேசிட்டு இருந்தோம்? போலியான விஷயங்களை எடுத்துக்கிறாங்க. சாமியார்கள், அரசியல்வாதிகள். இல்ல, கடைசியா இந்த வீடியோ கட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை நான் சொன்னேன்? போலி சாமியார்கள், போலியா பேசுறவங்க, அவங்க எல்லாம் இது மாதிரி என்ன பண்ணுவாங்க? பேரளவான சமூக போராளிங்க, பேரளவான சாஸ்திரம் தெரியாத முட்டாள்தனமான அரசியல்வாதிங்க, பேரளவான முட்டாள்தனமான சினிமா நடிகர்கள் சிலர் இருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? போச்சு, யாருமே கவனமா கேட்கலப்போ. மனு சக்திகளை ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க பிரபு. இல்ல, அது வேண்டாம், சனாதன தர்மத்தை ஒழிப்போம், மனு சமயத்தை ஏன் மனு சமீதிக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்க? அவங்க சீட பரம்பரை வழியா கேட்காதனாலங்க பிரபு. இல்ல இல்ல, சரி, ஓகே, அது ஓகே. கடைசியா என்ன நான் சொன்னேன்? கடைசியா ஒரு வார்த்தையை சொன்னேன், உள்ளது உள்ளபடி தக்வா, அது சொன்னீங்க பிரபு. இல்ல இல்ல இல்ல, போலியான அரசியல்வாதிகளா பிரபு? இல்ல இல்ல, கடைசியா ஒரு வேர்டு சொன்னேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னேன். மனு சமிதி எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னேன், என்ன பேசுவாங்கன்னு சொன்னேன். பெண்களுக்கு உரிமை வேணும், பெண்களை இன்னும் தெளிவான பதில் வேணும். என்ன பண்ணுவாங்க? ஒரு மனு சமிதில இருந்து எப்படி எடுத்துட்டு பேசுவாங்க? போச்சு, யாரும் கவனிக்கல. பாதி போர்ஷன் முன்னாடி பின்னாடி எல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான சர்ச்சைக்குள்ள விஷயம் மட்டும் எடுத்துட்டு வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்ப நீங்க சொன்னீங்க, பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாது, பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு மனு சமயத்துல சொல்லியிருக்கு. அப்ப அந்த அந்த வேர்டு, அந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன, அதை விட்டுருவாங்க. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டு பாத்தீங்களா அப்படி சொல்லியிருக்கு, பாத்தீங்களா அப்படி சொல்லியிருக்குன்னு பிரச்சனை பண்ணுவாங்க. இவங்களுக்கு சாஸ்திரத்தை முழுமையா புரிஞ்சுக்க முடியாது, முழுமையா உட்காந்து படிக்க நேரம் கிடையாது, சரியான விளக்கம் படிக்கிறதும் கிடையாது, சரியான இடத்துல படிக்கிறதும் கிடையாது. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு அதை சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது மனு சமீதி மட்டும் அல்ல, மனு சமீதியில மட்டுமல்ல, பெரும்பாலும் இன்னைக்கு அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள் யாரு என்ன பேசினாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க முன்னாடி பேசுறதை கட் பண்ணிடுவாங்க, பின்னாடி பேசுறதை கட் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் மட்டும் எடுத்துட்டு பாருங்க இப்படி சொல்லிட்டாரு, அவர் எப்படி இப்படி சொல்லலாம். ஆனா இப்ப அவர் 1 மணி நேரம் பேசி, உதாரணத்துக்கு இந்த வகுப்பு எடுத்துக்கோங்க, இந்த வகுப்பை நம்ம 1 மணி நேரம் பேசிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வகுப்பு நம்ம 1 மணி நேரம் பேசுறோம்னு வைங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது இந்த நாத்திகர்கள் அல்லது பேரளவான போலி சமூக போராளிங்க, பேரளவான போலி மத போதை, இந்த மாதிரி யாரா இருப்பாங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு உதாரணத்துக்கு பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு வார்த்தையை எடுத்துட்டு வருவாங்க. பாருங்க, இந்த சாமிஜி சனாதன தர்மத்தில் இப்படி பேசியிருக்கிறாரு, பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு, இவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது. ஆனா இந்த வகுப்புல 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தோம், இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி என்ன பேசணும், அதை விட்டுருவாங்க. ஏன்னா இதை முழுமையா கேட்டா அவனும் பக்தனாய்தான் ஆகணும், இதை முழுமையா கேட்டா அவங்களும் சனாதன தர்மத்தை பின்பற்றிதான் ஆகணும். அப்ப மனு சங்கீதையை முழுமையாக படித்தால் அவனும் சனாதன தர்மத்தை பின்பற்றிதான் ஆகணும். ஆனா என்ன பண்ணுவாங்க, முழுமையா படிக்க மாட்டாங்க, அதை துண்டு பண்ணி எடுத்துட்டு, கட் பண்ணி எடுத்துட்டு வர்றது, கட் பண்ணி ஒரு விஷயம். ஹரே கிருஷ்ணா. ஒரு விஷயத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்க இப்படி சொல்லியிருக்கு,
உங்க இந்து சமயத்துல இப்படி சொல்லியிருக்காங்க, உங்க சாஸ்திரத்துல இப்படி சொல்லியிருக்காங்க, நீங்களாம் அதை முட்டாள்தனமா பின்பற்றிட்டு இருக்கீங்க. அப்படி வந்து மக்களை திசை திருப்பரு. மக்களை வந்து இதை ஆக மொத்தத்துல இவங்களுடைய ஒரே குறிக்கோள் என்ன, இவங்கள நாத்திகர்களா இருக்கணும், சாஸ்திரத்தை பின்பற்றக்கூடாது, இறை நம்பிக்கை இருக்கக்கூடாது, இதுதான் இவங்க குறிக்கோள். அப்ப நம்ம எப்படி விஷயத்தை எடுத்துக்கணும்? ஓகே, மனு சங்கீதையில பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாது ஏன் சொல்லியிருக்கு, அந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தது, அந்த ஸ்லோகத்துக்கு பின்னாடி என்ன சொல்லி, அதற்கான காரணம் என்ன கொடுத்திருக்கு, அதை எடுத்துட்டு வந்தா முழு தகவல் கிடைக்கும். இந்த மாதிரி முழு தகவல் தரமாட்டாங்க, துண்டு பண்ணி தகவல் எடுத்துட்டு வந்துட்டு அதை தவறா போலி பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ முதல்ல மனு சமீதியில பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாது அப்படின்னா அதுக்கு முன்னாடி பெண்களுடைய மகிமையை பற்றி சொல்லியிருக்கு. பெண்கள் எவ்வளவு உயர்ந்தவங்க, சமுதாயத்துல எவ்வளவு பாதுகாக்கப்பட வேண்டியவங்க, அவங்களுடைய மேன்மை என்ன, நம்முடைய புராணங்கள்ல பெண்கள் எல்லாம் எப்படி வழிபடப்படுறாங்க, நம்முடைய புராணங்கள்ல நதிகள்லாம் பெண் தேவதைகள், பல்வேறு பெண் தேவதை இருக்காங்க, இவங்க எல்லாம் வழிபடப்படுறாங்க, இதெல்லாம் பண்ணிருக்கு, இதெல்லாம் குளோரிஃபை பண்ணிருக்கு. இதெல்லாம் குளோரிஃபை பண்ணிட்டு இருந்தாலும் பெண்களுக்கு நாம் சுதந்திரம் வழங்கக்கூடாது, அது ஆபத்தானது அப்படின்னு சொல்லி அதற்கான விளக்கம் பின்னாடி இருக்கு. ஏன்னா அவங்க தனிச்சு செயல்படும் போது அவங்கள துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க, அவங்க தவறா வழிநடத்துவாங்க, அவங்கள டாமினேட் பண்ணுவாங்க, அவங்க சீக்கிரமாவே வந்து அவங்கள ஏமாற்றிடலாம், அவங்க வந்து சென்டிமெண்டா இருப்பாங்க, சீக்கிரமா அவங்களை ஏமாத்திடலாம். இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் எல்லாம் கொடுத்துருக்கு. அந்த நேச்சர், விமன்லி நேச்சர், உமன்லி நேச்சர், அந்த உடலுக்கு தகுந்தாற் போல அவங்களுடைய இதுக்கு தகுந்தாற் போல சில விளக்கங்கள் கொடுத்திருப்பாங்க. இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு வரி மட்டும் எடுத்துட்டு வந்து ஒரு ஸ்லோகத்தை மட்டும் உருவிட்டு வந்து சொல்லுவோம். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல்வேறு சாஸ்திரங்களை வந்து சரியா புரிஞ்சுக்காம இவங்களா வந்து பேசுறது. ஆனா கலியுகத்துல வந்து இந்த யுகத்துல நாம் 4 வேதங்களை பின்பற்றுவதோ அல்லது புராணங்களை பின்பற்றுவதோ அல்லது உபனிஷத்துக்களை பின்பற்றுவதோ அல்லது மனு சம்ஹிதை போன்ற சாஸ்திரத்தை பின்பற்றுவதோ சாத்தியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப பரபரப்பான உக்கிர கர்மா, கடினமா உழைக்கூடிய நிலைமைக்கு ஆயிட்டாங்க. கடினமா உழைக்கணும், புலன்பு அனுபவிக்கணும், இந்த மாதிரி ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருக்காங்க. இவங்களை கொண்டு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறான சாஸ்திரமான நேரமும் இல்லை, அதுக்கான மூளையும் இல்லை, அதை கற்பிக்க ஆச்சாரியன்மார்களும் இல்லை, அதை கற்பிக்க சிறந்த விற்பனர்கள் வேத விற்பனர் பிராமணரும் இல்லை. அப்போ இந்த யுகத்துக்கான சாஸ்திரம் என்ன, இந்த யுகத்துக்கான அவதாரம் என்ன? இப்ப மனுக்களை நம்ம பின்பற்றலாமா வேண்டாமா? மனு சமிதியை நான் பின்பற்றுவதா வேண்டாமா? சரி, மனு சமிதை, மனுக்கள் வந்து மனித குலம் மனுக்கள் இருந்தா தோன்றிருக்கு, இந்த மனித குலத்துக்காக தான் மனு சங்கீதை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த காலகட்டத்துல என்னால மனுங்கிற அவதாரத்தை பின்பற்ற முடியுமா? அந்த மனு சமிதை பின்பற்ற முடியுமா? முடியாது. ஏன்னா அதற்கான சூழ்நிலையும் அதற்கான பயிற்சியும் பக்குவம் நம்ம கிட்ட இல்ல. அப்ப நம்ம என்ன பண்றது? அதுக்காக இந்த யுகத்துக்கான அவதாரம் என்னன்னு தேடணும். இந்த யுகத்துக்கான அவதாரம் என்ன, இந்த யுகத்துக்காக பின்பற்றக்கூடிய சாஸ்திரம் என்ன, அததான் வந்து பிரபுபாத மாதிரி ஆச்சாரியர் சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த யுகத்துக்கான அவதாரம் சைத்தன்ய மகாபிரபு. சைதன்ய மகாபிரபு போதனை என்னது? பாகவத தர்மம். அப்போ இந்த யுகத்துக்கான சாஸ்திரம் பகவத்கீதா, பாகவதம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிருஷ்ணர் பகவத்கீதை சொன்னாரு. அதே 5000 ஆண்டு கிருஷ்ணர் இந்த பூமியில லீலை முடிச்சு போகும்போது பாகவதம். சோ பகவத்கீதையும் பாகவதம் இந்த யுகத்துக்கான தர்மம். இந்த தர்மம் தான் நமக்கு கலியுக மக்களுக்கு. இப்போ இந்த சவுனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்டு கேட்ட மாதிரி எல்லா வேதங்களையும் சாரமா எடுத்து பாகவதமா கொடுத்துட்டாரு சுகதேவ கோஸ்வாமி. அதே போல எல்லா உபனிஷத்துகளையும் சாரமா எடுத்து கொடுத்துட்டாரு கிருஷ்ணர் பகவத்கீதை. 108 உபனிஷத்துடைய சாரம் பகவத்கீதை. பகவத்கீதை வந்து கீதோபனிஷத். ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஒரு பதில் சொல்றாரு. அர்ஜுனன் எல்லா கேள்வியும் கேட்டாரு, நம்ம இன்னைக்கு கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல, கிருஷ்ணர் எல்லா பதிலும் சொல்லிட்டாரு. அப்போ நமக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குமோ, நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது தர்மம் எது அதர்மம், நம்ம யாரை வழிபடணும் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை அர்ஜுனன் கேட்டாரு, கிருஷ்ணர் பதில் சொல்லிட்டாரு. அப்போ என்னுடைய கேள்விக்கான பதில் எல்லாம் பகவத்கீதையில இருக்கு. அதே போல அவரது பேர குழந்தையான பரீட்சித் மகாராஜா சுகதேவ கோசாமிட்ட எல்லா கேள்வி கேட்டார். இவ்வளவு அவதாரங்கள் எதுக்கு, இவ்வளவு வழிபாடு எதுக்கு, ஏன் கிருஷ்ணரை வழிபடணும், ஏன் பக்தி தொண்டு பண்ணணும், கிருஷ்ணர் எப்படி சரணாகதி பண்ணணும், அவருடைய நாம ரூப குணாதி எல்லா கேள்விகளும் திரும்ப திரும்ப கேட்கப்பட்டாச்சு. இனி கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை.
நமக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குமோ, நமக்கு என்னென்ன குழப்பங்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டு பதில் கொடுத்தாச்சு. ஒரு இடத்துல வந்து அர்ஜுனன் கேட்கிறாரு, கிருஷ்ணர் சொல்லிட்டாரு பகவத்கீதா. இன்னொரு இடத்துல வந்து பரிஷித் மகாராஜ் கேட்கிறாரு, சுகதேவ கோஸ்வாமி சொல்லிட்டாரு பாகவதம். அப்ப இந்த பகவத்கீதை பாகவதம் இந்த 2 சாஸ்திரம் தான் இந்த யுகத்துக்கான சாஸ்திரம், இந்த யுகத்துக்கான தர்மம். இந்த யுகத்துக்கான தர்மம் பாகவத தர்மம். ஏன்னா பாகவத தர்மம் அனைத்தினுடைய சாரமா இருக்கு. இன்னைக்குள்ள காலகட்டத்துல மனுக்களை பின்பற்றுவதோ அல்ல மனு சாஸ்திரத்தை பின்பற்றுவதோ நமக்கு சாத்தியம் இல்ல. அதை கற்பிக்கிறதுக்கு யாரா இருக்காங்களா? இல்ல. யாராவது இங்க மனு சம்ஹிதை பார்த்திருக்கிறோமா? முதல்ல நம்மள யாராவது மனுக்களை பார்த்திருக்கிறோமா? மனு சம்ஹிதையை பார்த்திருக்கிறோமா? மனு சம்ஹிதை எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு இந்த யுகத்துக்கு இது சாத்தியம் இல்ல. அப்ப இந்த யுகத்துக்கான தர்மம் என்ன? பாகவத தர்மம். இந்த யுகத்துக்கான தர்மம் என்ன? ஹரிநாமம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாம ஜபம், இந்த ஜபம் மூலமா ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறது மூலமா இதுதான் யுக தர்மம். கலியுக மக்களுக்கு மிக எளிமையாக்கி கொடுத்துறாரு கிருஷ்ணா. ஓகே, உங்க மனுஷம் இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, அதில் நீங்க பயிற்சி பண்ற தகுதி இழந்துட்டீங்க, அதனால நீங்க பாகவத தர்மத்தை பின்பற்றுங்க. அது உங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கும், இது ரொம்ப சுலபமா இருக்கும். மற்ற யோக முறை உங்களால் பின்பற்ற முடியாது, பக்தி தொண்டு பண்ணுங்க, நாம ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப கடினமா இருக்கும், சுலபமா இருக்கும். அதனால யார் வந்து பல்வேறு அவதாரம் செஞ்சாரோ, யாரு மனுக்களாக அவதாரம் செஞ்சாரோ அவர் தான் சைத்தன்ய மகாபிரபு. சோ எல்லா வேதங்களையும் சாரம் ஸ்ரீமத் பாகவதம். அப்ப மகாபுருடைய போதனைகளையும் பாகவதத்தை ஏற்றுக்கொள்றதுனால, ஹரிநாம ஜபத்தை பண்றதுனால நம் மற்ற யுகங்கள்ல எப்படி பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை புரிந்து கொண்டு பகவான்கிட்ட திரும்ப போனாங்களோ அதே பலனை இப்ப நம்ம அடையலாம். எப்படி பரிஷித் மகாராஜா வந்து பாகவதம் கேட்டோன்னே கிருஷ்ணாட்ட திரும்ப போனார். சோ பரிஷித் மகாராஜா உட்காந்து மனு சமீதை படிக்கல, நான் இந்த 7 நாள்ல உடலை விட போறேன், இந்த மனு சமீதை கொடுங்க, நான் உட்காந்து படிக்கிறேன்னு சொல்றேன். இல்ல வேதங்களை குறித்து ஆராய்ச்சி பண்ணல, அவர் வந்து வெறுமனே கிருஷ்ணனுடைய புகழ் கேட்டார். இதுதான் வந்து கிருஷ்ணாட்ட அழைச்சிட்டு போகும், கிருஷ்ணாவுடைய நாம ரூப குணாதிசயங்கள். அதனால நமக்கு ரொம்ப எளிமையான வழிமுறை, ரொம்ப எளிமையானது பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பாடுவதும் கேட்பதும் பாகவதம் படிக்கிறது கேட்கறது. பட் இந்த ஒரு அவதாரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த நோக்கம் இருக்கு. மனு அவதாரம் மனுக்களுடைய குலத்துல வந்து அந்த மன்னர்கள் தவறு செய்யும் போது அவங்களை வந்து தண்டிச்சு அதுக்கப்புறம் திரும்பி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி மனித குலத்துக்கான போதனையை கொடுத்து வழி நடத்துறதுக்காக தோன்றிய அவதாரம். பட் கலியுகத்துல தண்டிக்கணும்னு பார்த்தா எல்லாரையும் தண்டிக்கணும். ஒரு அரசியல்வாதி உயிரோடு இருக்க முடியாது, ஒரு மக்கள் உயிரோடு இருக்க முடியாது. அவ்வளவு பேரும் திருடர்கள், ஏமாற்றுக்காரர்கள். இன்னைக்கு கலியுகத்துல எல்லாருமே ஏமாற்றுக்காரர்கள், திருடர்களும் கொலைகளும் அயோக்கியர்களும் இருக்கு. அதனால தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கிருஷ்ணா எல்லாத்தையும் கொல்லணும். சோ கிருஷ்ணா வந்து தண்டிக்கணும்னு முடிவு பண்ணல, கருணை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். இந்த அசுரங்களை கொல்றதோட இவங்க அசுர குணத்தை கொல்லணும். அதனாலதான் கிருஷ்ணா வந்து கருணா அவதாரமா சைத்தன்ய மகாபிரபு வந்தாரு. ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை தான் ஆயுதமா எடுத்துட்டு வந்தார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. சோ இப்படி நம்ம இந்த கலியுகத்துல இந்த வாழ்க்கையில் நம்ம பக்குவப்படுத்திக் கொள்ளலாம். வெறுமனே பாகவத தர்மத்தை பின்பற்றுவதாலும் ஹரிநாமத்தை சொல்லி சைதன்ய போதனைகளை பின்பற்றுவதாலும் பிரபுபாவுடைய அடிச்சுவட்டை பின்பற்றும் போது இதெல்லாம் சுலபமாயிடும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி